Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. Dr. Sri Varma, Ayul Tarum Ayurveda, Aruve Sigichayilla Gunam, Ayul Kala Nivaranam. 2D Entertainment மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. ஏப்ரல் 30, 2025 மத்திய அமைச்சரவை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அறிவித்த நாள். கடந்த சில ஆண்டுகளாக இந்தியா கூட்டணியிலிருந்து பலர் பலமுறை ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த சொல்லி வலியுறுத்தி வந்த நிலையில் பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு சரியாக 6 மாதத்திற்கு முன் இந்த முடிவை அறிவித்துள்ளது பாஜக அரசாங்கம். 2023ஆம் ஆண்டு பீகாரில் நிதிஷ்குமார் தலைமையிலான அரசாங்கம் நடத்திய கணக்கெடுப்பின்படி இடஒதுக்கீட்டை அதிகரிக்க எடுத்த முயற்சிகளை பாட்னா உயர்நீதிமன்றம் முடக்கியது. ஆந்திராவிலும் கர்நாடகாவிலும் இடஒதுக்கீட்டை 50% மேல் உயர்த்த முற்படும் போதெல்லாம் நீதிமன்றங்களின் வழியாக தடைகள் வந்தது வரலாறு. தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடும் 9வது அட்டவணையின் கீழ் வராமல் இருந்திருந்தால் இங்கும் அதே நிலை வந்திருக்கக்கூடும். ஆயினும் தேசம் தழுவிய ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த தமிழ்நாட்டிலிருந்தும் குரல் எழும்பிக் கொண்டுதான் இருந்தது. பாமக ஒவ்வொரு முறை தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி வன்னியர்களுக்கான 10% உள்ஒதுக்கீட்டை கேட்டபோதெல்லாம் திமுக அரசு தங்களிடம் வந்த அதிகாரம் இல்லை எனவும் அது மத்திய அரசால் மட்டுமே செய்ய முடியும் எனவும் விளக்கமளித்து வந்தது. அதற்கேற்ப மத்திய அமைச்சரவையின் இந்த அறிவிப்பும் வந்துள்ளது. அப்படி இந்த தேசம் தழுவிய ஜாதிவாரி இடஒதுக்கீட்டின் தேவைதான் என்ன? ஜாதிவாரி கணக்கெடுப்பின் வரலாறு என்ன? இதை பற்றியதுதான் இன்றைய காலம் பேசும் கதையின் தொகுப்பு. சுதந்திர இந்தியாவில் முதலில் 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. ஆனால் அதில் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களின் கணக்கெடுப்பு மட்டுமே இடம்பெற்றது. ஓபிசி வகுப்பினரின் கணக்கெடுப்பு இல்லை. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்காக 1953இல் காலா காலேகரின் தலைமையில் 11 பேர் கொண்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டது. 1953 ஜனவரியில் அமைக்கப்பட்ட அந்த குழு 1955 மார்ச்சில் தனது அறிக்கையை அளித்தது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது, பெண்களை பிற்படுத்தப்பட்டவர்களாக கருதி இடஒதுக்கீடு வழங்குவது, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கல்வி நிறுவனங்களில் 70% இடஒதுக்கீடு வழங்குவது உள்ளிட்ட பரிந்துரைகள் அளிக்கப்பட்டிருந்தன. ஆனால் ஆணையத்தின் தலைவரான காலா கலேகர் குடியரசுத் தலைவருக்கு எழுதிய கடிதத்தில் ஆணையத்தின் சில பரிந்துரைகளை எதிர்த்திருந்தார். இதுபோன்ற குழப்பங்களால் அந்த அறிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதனையடுத்து அந்தந்த மாநில அரசுகள் சமூக சூழலுக்கு ஏற்ப இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என மத்திய அரசு உத்தரவிட்டது. அதன்படி இடஒதுக்கீடுகளை மாநில அரசுகள் தீர்மானித்து வந்தன. சில மாநிலங்களில் இடஒதுக்கீட்டின் அளவு அதிகரித்தது. இது தொடர்பான பாலாஜி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மைசூர் என்ற வழக்கில் இடஒதுக்கீட்டின் அளவு 50% மிகாமல் இருக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன் பிறகு 1979ஆம் ஆண்டு பி.பி. மண்டல் தலைமையில் 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. 1931ஆம் ஆண்டு இந்தியாவில் கடைசியாக எடுக்கப்பட்ட ஜாதிவாரி கணக்கெடுப்பை மையமாக கொண்டு மண்டல் கமிஷன் அமைந்திருந்தது. மண்டல் கமிஷன் பரிந்துரையின் அடிப்படையில்தான் 22.5% இருந்த இடஒதுக்கீடு 49% உயர்த்தப்பட்டது. ஆனால் அது அவ்வளவு எளிதாக நடக்கவில்லை. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அது வி.பி. சிங்கின் ஆட்சியை காவு வாங்கியது. இதன் பிறகு 2011ஆம் ஆண்டு மன்மோகன் சிங்கின் காங்கிரஸ் அரசாங்கம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியது. ஆனால் அதை இன்று வரை வெளியிடவில்லை மத்திய அரசு. இதற்கு அடுக்கடுக்காக பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் முக்கிய காரணமாகவும் சற்று உற்று நோக்கி புரிந்து கொள்ள வேண்டிய காரணமாகவும் இருப்பது என்னவென்றால், இது வெளியானால் உருவாகக்கூடும் சமூக பதட்டம்தான். மத்திய அரசு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தினால் தொகுதி மறுசீரமைப்பு, உயர்ஜாதி ஏழைகளுக்கு கொடுக்கப்படும் 10% இடஒதுக்கீடு, புதிய கல்விக் கொள்கை, தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீடு, பீகாரில் யாதவர்களுக்கான உள்ஒதுக்கீடு என மத்திய அரசின் அனைத்து திட்டங்களிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஆர்டிகிள் 370 நீக்கப்பட்டுவிட்ட நிலையில்
ஜம்மு காஷ்மீரில் நிலவும் பல குழப்பத்திற்கு விடை கிடைக்கலாம். ஜம்மு காஷ்மீரில் கடந்த தேர்தலின் போது பேசப்பட்ட பல விரிவுரைகளின் உண்மைத்தன்மை வெளிப்படலாம். இப்படி நாட்டின் போக்கையே மாற்றும் ஒரு நிகழ்வாக இது அமைய வாய்ப்புள்ளது. எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள் தங்களை தாங்களே இட்டுச் செல்லாது. கடந்த தேர்தலில் ஒரு சரிவை சந்தித்த பாஜக அரசாங்கம் இதை செய்ய துணியுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். பெரியார் மணியம்மை Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். 2D என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது.